ஹாய் காய்ஸ், நான் தான் காஸ்பெக் டெக். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி ஒரு ஓல்டு ஹெட்ஃபோனை ரீயூஸ் பண்ணுறதுன்றது தான் வீடியோ. அதாவது ஹெட்ஃபோனில் அந்த ஜாக்கில் ப்ராப்ளம் இருக்கும்ல, ஆடியோ ஜாக், அந்த இதில் ப்ராப்ளம் இருக்கிறதுல எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து திங்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஒரு சிசர், ஒரு ஆடியோ ஜாக், ஒரு மேட்ச் பாக்ஸ் அண்ட் ஒரு பழைய ஹெட்ஃபோன் வித் அந்த ஜாக் ப்ராப்ளமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வேணும். தென் இந்த இதில் வந்து மேக்ஸிமம் ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகும். சில ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் சில ப்ராப்ளமேட்டிக் உள்ள ஸ்பீக்கர்ஸ் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற அந்த ஒயரில் ஜாக்கை மட்டும் எடுத்து கட் பண்ணிடுறோம். ஏன்னா அது வந்து இப்போதைக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அதை மாற்றுறோம். ஸோ ஜாக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஜாக் கட் பண்ண பிறகு மிச்சம் அந்த வேஸ்ட் பீஸ் ஆஃப் ஒயர் இருக்குல்ல, அதை கட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது மேலே இருக்க அந்த ரப்பர் கோடிங் எடுக்கணும். ஸோ நம்ம ஒரு பாதி ஓரளவுக்கு கட் பண்ணி அது உள்ளே இருக்க ஒயரை டேமேஜ் பண்ணாத மாதிரி கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். மேலே இருக்கிற ரப்பர் கோடிங் இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். மேலே இருக்கிற ரப்பர் கோடிங் எடுத்த பிறகு அங்கே ஒரு மேலே இன்னொரு செகண்ட் கோடிங் வேறு இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ண பிறகு அதுக்குள்ளே 2 ஒயர் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஒயர் மைக்ரோஃபோனுக்கான ஒயர், ரெண்டாவது ஒயர் ஆடியோ அவுட்புட்கான ஒயர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம மைக்ரோஃபோன் ஒயர் நம்ம இதில் யூஸ் பண்ணல. ஸோ மைக்ரோஃபோன் ஒயர் ரிமூவ் பண்ணிட்டு ஆடியோ ஒயர் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஆடியோ ஒயர் இப்போ எடுத்து அதோட இது பண்ணணும். அது மேலே இருக்க ஷேப் எடுத்துனோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒயர் இருக்குது. நான் மைக் இதில் யூஸ் பண்ணதுனால காமன்றது தான் கிரவுண்ட். அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அந்த அந்த கலர் பேஸ்டு உங்கள் ஹெட்ஃபோனில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ திருப்பி நம்ம வீடியோக்கு வருவோம். இந்த வீடியோவில் நான் வந்து ஃபஸ்ட்டு 3 பீஸையும் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும் எந்தெந்த ஒயர் எந்தெந்த யூஸஸ்க்குன்னு. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இது நாங்கள் இந்த என்னோடய ஹெட்ஃபோன் படி ஒயிட் இது வந்து மைக் இருக்குது. அண்ட் தென் பிளாக் வந்து இதுக்கு இருக்குது. ஓகே, அண்ட் தென் ஆடியோ ஜாக் வந்து நான் ஆடியோ ஜாக் நான் கடையில் வாங்கியிருக்கேன். அதை இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த 3 பென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் பென் பிக்கர் பென் இருக்குது, அது கிரவுண்ட். அண்ட் தென் சென்டரில் ஒரு 3 பென் இருக்கும். அதில் சென்டரில் ஒரு பென் இருக்கிறது வந்து உங்களுக்கு லெஃப்ட், ஆனால் இன்னொரு பென் வந்து ரைட். இப்போ நம்ம அந்த இருக்கிற ஒயரை பேர்ன் பண்ணணும். பிகாஸ் அது மேலே ஒரு காப்பர் கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஸோ அந்த இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறது. சில ஹெட்ஃபோன்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் ஆகும், ஆனால் சில ஹெட்ஃபோன்ஸில் ஒர்க் ஆகாததுனால அந்த இது நம்ம பேர்ன் பண்ணி விடுறது நல்லது. அது இப்போ நான் அதை லைட்டாக இந்த ஒயர் சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஒயர் சைஸ் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இப்போ ஒயர் சைஸ் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இருக்கும், நீங்கள் இது பண்ணிடுறது பேர்ன் பண்ணிடுறது நல்லது. ஏன் நான் பெரிய ஒயர் யூஸ் பண்ணேன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே கரெக்டாக போகிறதுக்கு பெரிய ஒயர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் பெரிய ஒயர் யூஸ் பண்ணுறது. இதை நான் இப்போ பேர்ன் பண்ணுறேன். ஜஸ்ட் மினிட், அந்த மேட்ச் பாக்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு. ஓகே, மேட்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ ஒயரை நான் பேர்ன் பண்ணுறேன். ஸோ அந்த லெஃப்ட் ஆடியோ நான் இப்போ பேர்ன் பண்ணிட்டுருக்கேன். லெஃப்ட் ஆடியோக்கு நான் ஒயரை பேர்ன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த ஒயர் ஓரளவுக்கு பேர்ன் ஆகும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். தானாகவே இந்த ஃபயர் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த இதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அது மாதிரி மிச்ச 2 ஒயர்ஸையும் நீங்கள் பேர்ன் பண்ணணும். காப்பர் மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமாக பேர்ன் பண்ணணும். அதுக்குன்னு ஒயரை இது பண்ணுறாதீங்க. காப்பர் ஓரளவுக்கு பேர்ன் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பேர்ன் பண்ணணும் மிச்சம் இதை விட. ஓகே, செகண்ட் மேட்ச் டேக். ஓகே, நான் இப்போ ரெட் ஒயரை இது பண்ணிட்டேன்.
3 ஒயரையும் பேர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது வந்து இது இது எடுத்துடலாம். அடுத்தது இப்போது ஜாக் இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்குதுன்னு கரெக்டாக இருக்கா அதான் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாக்கை வந்து அதில் கனெக்ட் பண்ணி விடலாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சென்டரில் அந்த பெரிய இதோட ஹோல் இருக்குது வந்து மெயின் இது. அண்ட் தென் அதுக்கு பக்கத்துலேயும் ஒன்று இருக்கும். அந்த இதில் ஒன்று ரைட் ஒன்று லெஃப்ட்னு கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இப்போது செகண்ட் வேர்ட் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பிகாஸ் சில டைம் அது மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் செகண்ட் டைம் வேர்ட் செக் பண்ணி முடிச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அதில் ஆடியோ ஜாக்கை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இது கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிடுறது கொஞ்சம் ஈஸி. பிகாஸ் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒயரை உள்ளே இன்செர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட ஷார்ட்டிங் அது 2 வால்யூம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கிரவுண்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். கிரவுண்டை இப்போ நான் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரெட் கலர் அதாவது லெஃப்ட் அதை இப்போ கனெக்ட் பண்ணலாம். லெஃப்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சோடனே ரைட்டை கனெக்ட் பண்ணி விட்டு நம்ம ஜஸ்ட் அந்த இதை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கனெக்ட்னமோ அதே மாதிரி திருப்பி மாட்டி விடலாம். ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இதில் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் கிடச்சி உள்ளே ஷார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இன்சுலேட் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒயரையும் முடிச்சாச்சு. ஓகே, மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு இப்போது லீவ் டைமில் இந்த ஆடியோ ஜாக் ப்ராப்ளம் வருது. நிறைய பேருக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துருக்குது. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி உங்களால் ஆடியோ ஜாக் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இந்த ஆடியோ ஜாக் ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு பழைய ஹெட்ஃபோன்ஸ்லாம் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போது மைக்ரோஃபோன் இது டோட்டலாக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஒருவேளை உங்களுக்கு மைக்ரோஃபோன் கனெக்டிவிட்டி வேணும்னா மைக்ரோஃபோன் வேறு வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மைக்ரோஃபோன் வேணாம் ஜஸ்ட் மியூசிக் கேட்குறதுக்கு அது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டு இதை மட்டும் எடுத்துருங்க. என் மைக்ரோஃபோன் ஒயரை கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த இது பண்ணுறதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, மைக்ரோஃபோன் கனெக்டிவிட்டிக்கான ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். மைக்ரோஃபோனுக்கான ஒயரை அதே மாதிரி காப்பர் அதில் ஒன்று இருக்கும், அதே மாதிரி ரெட் கலர் ஒயர் ஒன்று இருக்கும். காப்பர் எடுத்து நான் கிரவுண்ட்லேயும், ரெட் கலர் ஒயர் அதே மாதிரி லெஃப்ட் ஆர் ரைட் அதில் இது சென்டரில் இன்னொரு பென் இருக்கும். லெஃப்ட் ரைட்டு தவிர இன்னொரு பென் இருக்கும். அது தேர்டாக ஒரு பென். அந்த பெனில் மைக்கை கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் அதெல்லாம் கொஞ்சம் எல்லா ஒயர்ஸும் கரெக்டாக இருக்கணும் செக் பண்ண பண்ணிக்கிறேன். எல்லா ஒயர்ஸும் கரெக்டாக இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஆடியோ ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நானா எனக்கு மைக்ரோஃபோன் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன் ஒயரை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். திருப்பி ஃபஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே ஒயரோட லென்த் அதிகப்படுத்துகிறேன். ஸோ கடைசியில் முடிஞ்சிச்சு. இப்போது அது வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரூ பண்ணி முடிச்சோடனே ஒரு செக் பண்ணிப்போம் ஆடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டேன். செம்மையாக ஒர்க் ஆகுது. பட் சில ஃபோன்ஸில் மட்டும் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராப்ளம் இருக்க மாதிரி ஃபோன்ஸில் மட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ சைனீஸ் மாடல் அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது இந்த பேஸில். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் நான் போகணுன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.